மதுரை துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததால் வழிப்பறி பயத்தினால் குறைவான வாகனங்களே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வழியாக மதுரை முதல் துவரங்குறிச்சிக்கு 61 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டியில் இருந்து துவரங்குறிச்சி வரை மின்விளக்குகள் இயங்கும் நிலையில் மதுரையில் இருந்து நத்தம் சேர்வீடு வரை மின்விளக்குகள் அமைக்கப்பட்டு இருந்தாலும் இரவு நேரங்களில் முழுமையாக பயன்பாடு இல்லாத காரணத்தினால் வழிப்பறி பயத்தில் இந்த சாலையை வாகன ஓட்டிகள் தவிர்த்துவிட்டு பழைய சாலையான கொட்டாம்பட்டி மேலூர் சாலையிலேயே வாகன ஓட்டிகள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் இந்த தேசிய நெடுஞ்சாலை பாலத்திலும் மின்விளக்கு வசதி இல்லாத காரணத்தால் அடிக்கடி வாகன விபத்துகளும் ஏற்படுகின்றன. எனவே மின்வசதியை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணிக்காக தேசிய நெடுஞ்சாலையில் காவலர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.